ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனால எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஜோபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி, கணபதி மற்றும் பிரபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா சிதம்பரம் அவர்கள் தான் இந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் கனடா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பூமரங்கள். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஓவியா, யோகி பாபு, கேபிஒய் பாலா, ரோபோ சங்கர் மற்றும் பிரபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா MS வேடஸ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கனடா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்துக்கான ஓட்ரேஸ் யாரும் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் ரெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஷால் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பவனிசகர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்றும் பிரபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ஹரி அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கனடா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலன்னா மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்துக்கான ஓட் ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கில்லி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் மற்றும் பிரபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா தரணி அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2004 கனடா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் ஆக போன மாதம் கனடா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத் ரெண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.